ராஜேந்திர சோழனின் கடல் ஆணை. கடல் அது வெறும் நீர் அல்ல, அது ஒரு எல்லை. அந்த எல்லையை உடைக்க துணிந்தவன் தமிழன். 11ஆம் நூற்றாண்டு தஞ்சாவூர் அரண்மனை. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவன் ராஜேந்திர சோழன். அவன் வெறும் அரசன் அல்ல, அவன் ஒரு கண்டத்தை கடந்த பார்வை. வரலாற்றின் நிலைமை அந்த காலத்தில் தென்னிந்தியா முழுவதும் சோழர் ஆட்சி. இலங்கை கைப்பற்றப்பட்டிருந்தது. வங்காளம் வரை வெற்றி கிடைத்தது. ஆனால் ஒரு பெரிய கேள்வி இருந்தது. நிலத்தை வென்றோம், ஆனால் கடலை யார் ஆள்கின்றார்கள்? அந்த நேரத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் ஸ்ரீ விஜயா பேரரசு கடல் வணிக பாதைகளை கட்டுப்படுத்தி வந்தது. அந்த பாதைகள் தான் சீனா, தென்கிழக்கு ஆசியா, இந்தியா இணைக்கும் வணிக நரம்புகள். கடலை ஆளாமல் பேரரசு முடிவடையாது. அவன் எடுத்த முடிவு போர் மட்டுமல்ல, ஒரு நிலத்திலிருந்து கடலுக்கான மாற்றம். இதுதான் தமிழ் வரலாற்றின் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி முடிவு. கடற்படை அமைப்பு அவன் உத்தரவிட்டான். புதிய கப்பல் கட்டும் மயாங்கள், துறைமுக பாதுகாப்பு, ஆழ்கடல் பயணம் பயிற்சி, நட்சத்திர வழிநடத்துதல் திறன். சோழர்கள் முன்பே கடல் வணிகத்தில் இருந்தார்கள். ஆனால் ராஜேந்திரன் அதை அரசின் ராணுவ ஆயுதமாக்கினார். இதுதான் மாடர்ன் லாங்குவேஜ்ல ப்ளூ வாட்டர் நேவி கான்செப்ட். வரலாற்று சான்றுகள், தமிழ் கல்வெட்டுகள், நாகப்பட்டினம் பதிவுகள், சீனா வரலாற்று குறிப்புகள் அனைத்தும் ஒன்று சொல்லுகிறது. சோழர் கடற்படை வங்காள வளைகுடாவை கடந்து 1025 CE ராஜேந்திரன் ஸ்ரீ விஜயா மீது கடற்படை தாக்குதல் நடத்தினார். அது ஒரு கடல் சக்தி அறிவிப்பு. அரண்மனை கூட்டம் அமைதி. ராஜேந்திரன் எழுந்து சொன்னான், நாம் நிலத்தை வென்றோம், இப்போது கடலை நோக்கி நகர்கிறோம். தமிழன் கொடி அலை மீது பறக்க வேண்டும். அது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு ஆணை. அந்த ஒரு தீர்மானம் தமிழின் வணிகத்தை கடல் கடந்தும் கொண்டு சென்றது. அந்த ஒரு பயணம் தென்கிழக்கு ஆசியா மண்ணில் தமிழ் கலாச்சாரத்தின் தடத்தை பாதித்தது. அது வெறும் போர் இல்லை, ஒரு பேரரசரின் திசை மாற்றம். நிலத்தை வென்ற சோழர்கள் அந்த நாளில் இருந்து கடலையும் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ராஜேந்திரன் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, கடல் எல்லை என்று நினைத்த உலகத்திற்கு அது தமிழனின் பாதை என்று நிரூபித்த பேரரசன். நிலத்தை வென்ற அரசர்கள் பலர், ஆனால் கடலை வென்றவன் தமிழன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.